வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி மாம்பழமும் ஜவ்வரிசி வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம கழுவின ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்ததுனால அடியில் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. நம்ம கிண்டி விடாட்டினா நல்லா பிடிச்சிக்கிடும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டு வடிகட்டிக்கணும். இப்போ இதில் நார்மல் வாட்ரு கொஞ்சம் ஊற்றி நல்லா அலசி விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ எதுக்கு இப்போ நார்மல் வாட்ரு ஊற்றுறோம் அப்படின்னா, இது வந்து திரும்பியும் வேகாமல் இருக்கும், இல்லாட்டினா அப்படியே வெந்து குழஞ்சி போனது மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பான மாம்பழம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழத்தை நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாம்பழம் வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்குது. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம 1½ கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1½ கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் முழுமையாக. நம்ம சூடாக சேர்த்தா மாம்பழம் சேர்த்து அரைக்கும்போது பால் வந்து திரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பால் அளந்த அதே கப்புலையே ஒரு அரை கப்பு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் பதிலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஜீனி வந்து ஒரு 3/4 கப்புக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை சேர்த்து நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மாம்பழம் அரைக்கும்போது 1-2 பீஸ் அரைப்படாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மாம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்க தான் போகிறோம். நம்ம மாம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது இந்த மாம்பழம் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்க்குறோம். நம்ம ஜவ்வரிசி போடும்போது கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கலந்து விடவும் பாருங்கள், ஜவ்வரிசி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை மேலாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து டபுள் மடங்கில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டினா இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.